ராஜா ராஜா, ஏன் நீங்க குகைக்குள்ளேயே இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏன் வெளியில வரமாட்டேங்கிறீங்க? உடம்பு சரியில்லையா? அப்படின்னு விசாரிப்பாங்கல்ல. எனக்கு ஒரு கதை சொல்றீங்களா? எல்லோருக்கும் வணியத்தின் அன்பான வணக்கம். இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்க வந்திருக்கேன். ஒரு காட்டுக்குள்ள சோம்பேறி சிங்கம் இருந்துச்சான். ரொம்ப இயல்புலையே அது ஒரு சோம்பேறி. இப்போ வர 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 வயசாக ரொம்ப சோம்பேறி ஆயிடுச்சான். ஒரு தடவை மானை தேடி ஓடி துரத்தி பிடிக்க போச்சான். லாஸ்ட் மினிட்ல கடைசி நேரத்தில் பிடிக்க முடியல, தப்பிச்சு மான் போயிடுச்சான். அப்புறம் அது யோசிச்சுட்டே இருந்துச்சான், என்னடா இது எப்போ பார்த்தாலும் இப்போல்லாம் நம்மளால வேகமாக ஓட முடியறதில்ல, அப்படியே இருந்தாலும் எதுக்கு ஓடிக்கிட்டு, இது வேற ஏதாவது நம்ம ஐடியா பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தது அந்த சிங்கம். அப்புறம் யோசிச்சுட்டு, சரி நம்ம ஒரு ஐடியா பண்ணுவோம், நம்ம பேசாமல் நம்மளுடைய குகைக்குள்ளேயே இருப்போம். அப்படி குகைக்குள்ளேயே இருக்கும் பொழுது யாராவது ராஜா ராஜா, ஏன் நீங்கள் குகைக்குள்ளேயே இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏன் வெளியில் வரமாட்டேங்கிறீங்க? உடம்பு சரியில்லையா? அப்படின்னு விசாரிப்பாங்கல்ல. அப்படி உள்ளே வரும்போது லபக்குன்னு பிடிச்சி சாப்பிட்டு நிம்மதியாக இங்கேயே இருப்போம். இது எதுக்கு துரத்திக்கிட்டு புழுதி கிளப்பிட்டு ஓடிட்டு அப்புறம் அவன் தப்பிச்சானா நமக்கு மன உளைச்சல் ஆகுது, நம்ம அதெல்லாம் பண்ண வேண்டான்னு முடிவு பண்ணிச்சு ராஜா. இப்போது உள்ளேயே இருந்துச்சு. இப்போ பாவமாக எம்பத்தியோட, ஐயோ ராஜாக்கு என்னாச்சு, ஏன் ராஜா நீங்கள் வெளியிலேயே வரலன்னு சொல்லி உள்ளே கேட்டு போன யாரும் திரும்பி வரல. பிடிச்சி ராஜா சாப்பிட்டு உள்ளேயே இருந்தார். மற்றவங்கள காமிக்கிற அன்பை என்ன பண்ணார், தவறாக பயன்படுத்திகிட்டே இருந்தான் இந்த ராஜா. அப்போது ஒரு நாள் நரி அந்த பக்கமாக போச்சு. நரிக்கு ஒரு யோசனை, என்ன ரொம்ப நாளாக நம்ம ராஜா வெளியில் வரவே இல்லையே, போய் பார்ப்போமா அப்படின்னு. இல்லை வேண்டாம், நம்ம இந்த ரிஸ்க் எடுக்கக்கூடாது, பார்ப்போம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருச்சு. திரும்பி அந்த பக்கம் போகலை. ஒரு மாதம் கழித்து மறுபடியும் அதுக்கு என்னாச்சு அப்படின்னு ஒரு தாட் வந்துச்சு, ஏன் இந்த சிங்கராஜா வர்றதே இல்லை வெளியில், என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு. அப்போ தான் அதுக்கு தோணுச்சு, நம்மளுடைய ஃப்ரெண்டு இந்த குரங்கு இருப்பான்ல குப்பை, அவனை ரொம்ப நாளாவே காணமே, எங்கே போனா, ஒரு மாதத்துக்கு மேலாச்சு காணவே காணோம். அக்னி நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கம். திருமணம், கிரகப்பிரவேசம், ஏன் நம்ம வாழ்க்கையில வர அனைத்து ஆரம்பங்களுக்கும் சாட்சி அக்னிதான். நம்ம நம்பிக்கைக்கு உறுதுணையா இருப்பதும் அக்னிதான். தரமானதை உருவாக்குறதும் அக்னிதான். இப்படி தரத்தினால உருவாறதுதான் அக்னி 500D கம்பிகள். உறுதி, தரம் மற்றும் நம்பிக்கையின் அடையாளம் அக்னிக்கு நிகர் அக்னிதான். இப்போ எல்லா பக்கம் தேட ஆரம்பிச்சிச்சு. முயல் கிட்ட கேட்டுச்சு, கரடி கிட்ட கேட்டுச்சு, எல்லா விலங்குகிட்டையும் இந்த குப்பனை பார்த்தீங்களான்னு. யாரும் குப்பனை பார்த்த மாதிரி தெரியல. அப்படி எங்கே போயிருப்பான் குப்பன், யாருக்கும் தெரியாமல் எங்கேயும் போகிறக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ அவனுடைய ஃப்ரெண்ட்ஸு அவங்க கூட இருப்பாங்கள்ல மற்ற குரங்குகள், அவங்களுக்கு கேட்டாலும் தெரியல, ஏதோ மரம் பழங்கள்லாம் பறிச்சுட்டு தாவிட்டு சுற்றிட்டு இருந்தான், இப்போ எங்கே போனானே தெரியல, வேற காட்டுக்கு போயிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ நல்ல ஃப்ரெண்டு ஒரு சொல்லாமல் கொள்ளாமல் போகலாமா, சொல்லிக்கிட்டு போகலாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு நரியும் அப்படியே விட்டுருச்சு. சரி எங்கேயாவது போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டே இருக்கும் பொழுது சிங்கத்தோட குகையை ஒரு தடவை இந்த நரி கிராஸ் பண்ணி போகுது. அப்படி கிராஸ் பண்ணி போகுது, நின்றுச்சு நரி. இந்த சிங்கம் உள்ளதான் இருக்கா, இல்லை வேற காட்டுக்கு போயிருச்சா, அந்த குப்பை மாதிரி இந்த ராஜாவும் எங்கேயாவது போயிருச்சா, இருக்கா, ஒன்றுமே தெரியலையே, நம்ம எதுக்கும் கேட்போமா, இப்போ உள்ளே போய் பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குகைக்குள்ளே பக்கமாக வாசல் பக்கத்தில் போய் நின்றுட்டு உள்ளே போகலான்னு நினைக்கும் போது இருந்தாலும் அதுக்கு என்னமோ ஒரு எச்சரிக்கை உணர்வு. அது என்ன கேட்டுச்சு, சார், சிங்கம் சார், உள்ளே இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா சார் அப்படின்னு சத்தமாக கேட்டுச்சு. உள்ளே இருந்து சிங்கம் குரல் கொடுத்துச்சு, யார் அது? நரியா? நல்லா தாண்டா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், சரி வா உள்ளே பேசிட்டு போ, நான் கொஞ்சம் டயர்டாக இருக்கேன், வெளியிலலாம் வர முடியறது இல்லைப்பா இப்போ மாதிரி, வா உள்ளே பேசிட்டு போ அப்படின்னு தந்துருமா அது கூப்பிடுது. வந்தால் பிடிச்சி சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு. உடனே நரி சொல்லுது, இல்லை சிங்கம் சார், உள்ளே வர்றதா ஐடியா இல்லை, என்னன்னா நான் பார்த்தேன், இங்கே உள்ளே வரலான் தான் வாசல் வரைக்கும் வந்துட்டேன், குகையோட வாசல் வரைக்கும் வந்த பின்னாடி தான் தெரியுது, உள்ளே வந்த கால் தடங்கள், அந்த மிருகங்களுடைய கால் தடங்கள் எதுவுமே ரிட்டன் வந்த மாதிரி நான் பார்க்கவே இல்லை. எல்லா மிருகங்களும், முயல் வந்திருக்கு, கரடி வந்திருக்கு, மான் வந்திருக்கு, எல்லா மிருகங்களும் உள்ளே வர்றதுக்கான கால் தடம் தான் இருக்குது, திரும்பி வந்ததுக்கான கால் தடம் எங்கேயுமே இல்லை, அதனால் நான் வர்றதா இல்லை, நீங்கள் உள்ளேயே பத்திரமா இருங்கன்னு நரி அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிருச்சான். கதை
முடிஞ்சு போயிருச்சான். மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, அதை யோசிக்காம போயிட்டாங்க. ஆனால் நரி என்ன பண்ணுச்சு, யோசிச்சு எங்க உள்ளே போயிருக்கு காலத்தோட வெளியில் வரணுன்னு நல்லா யோசிச்சு புத்திசாலித்தனமாக பண்ணதுனால அது தப்பிச்சான். கதை முடிஞ்சிருச்சு. அதனால் நம்ம எந்த விஷயத்தையும் சுற்றி என்ன நடக்குது, என்ன பேசுகிறாங்க, என்ன எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு அனலைஸ் பண்ணி தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு இந்த கதையில் சொல்கிறாங்க. இன்னும் நிறைய கதைகளோட வணிகத்தை உங்களை சந்திக்க வரேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.